வணக்கம் நண்பர்களே. இவங்க என்னடான்னா, இந்த கொள்ளையடிச்சு இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் வச்சு, ஏதோ பணத்த குடுத்து ஆட்சிக்கு வந்துட்டான்னு நெனைக்கிறேன். ஆனா மக்கள் இயக்கமா மாறப்போகுது இந்துக்கள். எப்பவுமே திமுக எதிர்க்கட்சியா இருப்பா, கத்திட்டு இருப்பா. ஆளுங்கட்சியா வந்தா குறப்படி நெறையா இருக்கும். ஆனா பெரிய கரெக்ட் மாரி அப்படியே நல்லா ஆட்சி நடக்கிற மாரி தான் தேடும் பாடும் மாரி. ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து இந்துக்களுடைய அ ஏதோ பிரியப்பட்டு போட்ட அந்த நகையெல்லாம் உருக்கி கிருக்கி எங்கேயோ பாம்பேல கொண்டு போய் ஸ்டேட் பேங்க்ல ஏதோ ரிட்டயர்டு ஜட்ஜு மூலியமா பார்த்தேன். அது தேனீ தோட்டமா ஏதோ நக்கற கதையா வந்து அதில ஒண்ணும் ஸ்பில்லேஜ் கிடைக்காமயா போயிருக்கும். இது வந்து இப்ப என்னங்கிறாப்படி, அத எத்தனையோ 1000 கோடிக்கு வச்சிருக்கோம். அதில சில 100 கோடிகள் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாரு சேகர் பாபு. சரியா? அது வந்து எதுக்காக எடுக்க அது வந்து மெயினான நகைகள் என்ன விவரம் சரியா தெரியாது. இப்ப பொத்தாம் பொதுவா சொல்றது தான் இது. ஒரு ஆள் கிளப்புறோம். இந்த மாரி பண்ணிட்டு, இது ஒரு வகை. இது வந்து அந்த காலத்தில வந்து மன்னர்கள் முஸ்லீம் படையெடுப்புல எல்லாமே இது பண்ணா, படையெடுத்து அழிச்சு எல்லாம் பண்ணா. இது ஒரு மெத்தடு. இதில எங்க போய் பெரிய இதில ஆடிட்டிங் பார்த்தாங்க என்ன? தெரியாது. எத்தனையோ காலங்காலமா சிலையெல்லாம் போயிருக்கு. சரி. இந்த மாரி. அதே வேற எங்கேயாவது போய் பண்ணுவியா? முஸ்லீம், கிறிஸ்டின் மாறா அவங்களுக்கெல்லாம் அந்த பணமோ, பொருளுதவியோ குடுப்பேன். இங்க வந்து அப்படி இல்ல. இந்த அறநிலையத்துறை இந்த கோயிலுக்கு வர்றத எடுத்து செலவு பண்ணுறது, அனாவசியமா. இல்ல வேற ஏதாவது இது மாரி நெறையா பண்றது உண்டு. அது நெறையா பேசிட்டு இது குறித்து எச். ராஜாவும். ஸோ இவங்க என்னன்னா, அதாவது "தீரங்கத்து பீரங்கி வச்சு பொழக்கும் நாள் எந்நாளோன்னு" சொன்ன கதையெல்லாம் உண்டு. கருணை மாரி ஆட்கள்லாம். அப்ப இதெல்லாம் இந்துக்கள் விரோதிகள் சொன்ன மாரி. அவங்களுக்கு என்னன்னு பதில. இப்போ அந்த வரிசையில இப்போ முருகர் மாநாட நடத்தி போட்டு பழனியில, இதெல்லாம் என்ன காரணம்? இந்து விரோதி இல்லையாமா, காமிச்சுக்கிறாங்களாம் அப்படி. அதே இது முதல் அறுபடை வீடுல திருப்பரங்குன்றம். அங்க வந்து இந்த நவாஸ் கனி சம்மந்தமே இல்ல ராமநாதபுரம் எம்பி மதுரை தாண்டி. வர வச்சு அங்க ஏதோ ஆடு கோழி கொண்டு போறேன், பண்றேன். ஏதோ ஒரு தர்கா எந்த காலத்துலயும் அங்க மேல வந்திருக்கு. அவ்வளோதான். மேல சிவன் இருக்காரு, கீழ முருகர். அதுக்கு இப்ப இதில திமுக தூண்டி விட்டாருன்னு தான் சொல்றாப்படி அண்ணாமலை. அப்ப அது குறித்து 1931லயே கோர்ட் வந்து இந்துக்கள் தான் சொந்தம்னு சொல்லியிருக்கு. அதனால தான் இப்போ இந்து முன்னணி முதற்கொண்டு அத போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இதில என்ன சொல்லிட்டாரு அண்ணாமலைன்னா, மந்திரி அந்த எம்பி பதவிய பறிக்கணும். மேல சாப்பிடலாங்களா, சாப்பிட்டேங்கிற மாறி மாறி சொல்றேன்னு சொல்லி நவாஸ் கனி ஒரு போட்டு விட்டாப்படி எம்பிய. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இந்த வக்ஃப் போர்டுல சொத்து இருக்கு. அது வந்து இந்தியாவிலேயே ரயில்வேக்கு அப்புறம் வக்ஃப் போர்டுல இருக்க அந்த அளவுக்கு எங்க பார்க்குற சொத்தெல்லாம் எந்த இப்ப இந்த மலைய சொல்ற மாரி தான். கந்தர் மலை, சிக்கந்தர் மலைன்ற மாரி. பார்க்குற மக்கள்லாம் சொத்த அத ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு மோடியும். அத பில் பாஸ் பண்ணி தான் பண்ணணும். அந்த மாரி இருக்கும்போது, இவன் வந்து இது பார்க்கறதா இந்த என்ன? ஆச்சா. இதுக்கு வரும் காலம். இப்போ ஒரு காலத்தில அப்படித்தான் திருப்பதி மலைய வந்து சிலுவ போட போய் அந்த சீஃப் மினிஸ்டர் கடைசியில அவர் எப்படி இதானார்ன்னு தெரியல. ஹெலிகாப்டர்ல போய். அந்த மாரி தான். காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அதனால இதுக்கு இது வந்து திருப்பரங்குன்றம்ன்றது அறுபடையில ஒண்ணு. அதில போய் நீ பண்ண அப்போ இந்த பக்கம் அப்போ தூண்டி விடுறான் அந்த பக்கம். அப்போ ஸ்டாலின் அது மோசமான ஆட்சியில ஸ்டாலினோட இது அப்படின்னு சொல்றேன். அப்போ அத தடுத்திருக்கணும். தடுத்தா முஸ்லீம் ஓட்டு போயிரும். அப்போ எதுக்கு தூண்டி விடுறது யார் அப்போ? லோக்கல்ல. கட்சியில தானே யாராவது இருக்கும். அதான். இது மாரி கண்டுக்க மாட்டாங்க. இதே வேற ஏதாவது போய் இந்துக்கள் பண்ணியிருந்தா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அதனால என்ன பண்ண போறாருன்னா, இது ஒரு பெரிய இயக்கமா திரட்ட போறாரு அண்ணாமலை. இந்துக்கள் பூரா ஒன்று கூடி இது இத எப்படி இப்போ இது அரியாப்பட்டிக்கு முடிச்சு குடுத்துட்டாரு. இப்ப அந்த மதுரையில முடிச்சு குடுத்த டங்ஸ்டன்தே நாங்க சொன்னதுனால தான் பின்வாங்கினாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. எடப்பாடி ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. இது போய் அங்க பேசி, அவங்களோட கலந்து ஆலோசிச்சு, சரி வருடாம் பண்றேன்னு பண்ணி குடுத்தது அண்ணாமலை. இது பண்ணினோனே கிரெடிட் எடுத்துக்க பார்ப்பான் ஆளாளுக்கு. அவங்களுக்கு தெரியல யார் பண்ணி குடுத்தான்னு. ஏன் 7 முடியும் போய் வந்தது தெரியாதா? ஸோ, இந்த மாரி இந்துக்களுக்கு விரோதம் நெறைய நடக்கும். நெறைய நடக்கும்.
அதுக்கு தான் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும். இந்த மாதிரி இதிலெல்லாம் தான் ஒருங்கிணைக்கணும். இந்துக்கள் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இந்த மாதிரி நபர்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு. அப்போ தான் அது உங்களுக்கு ஊழல் இல்லாமல் தலைமுறைக்கும் ஸ்மூத்தாக பிரச்சனைலாம் போகணுன்னா எதிர்காலத்தில் குறைஞ்சபட்சம் கடன் வாங்கிட்டான், கடன் ஆகி போச்சு. அது கட்டுறதுக்கு இன்னும் ஒரு தலைமுறை 80 வருஷம் 90 வருஷம் ஆகும். மேக்ஸிமம் அனாவசியம் எல்லாம் கொண்டு போனால் இந்த மாதிரி நபர்லாம் இருக்கக்கூடாது. இது இந்த மாதிரி மத கலவரம், ஜாதி கலவரம் இதெல்லாம் கொண்டு போகணும். சொல்லுவோம் வாய்களில் சமூக நீதின்னு, அதெல்லாம் ஒன்றும் கதைக்காகாதே விட்டான், திருந்த மாட்டான்னு. இது மாதிரி திருத்தணுன்னா மக்கள் நடந்த முடியும். ஏன்னா கோர்ட்லேருந்து வெளில வந்துடுறான், ஆட்கள் இருக்கு உள்ள ஊழல் பண்ணுறான். இந்த ஊழல் பெருச்சாலையில் எதுக்கு? நீ காப்பத்துலேருந்து காப்பாற்றினா ஓரளவு மீட்க முடியும், இல்லைன்னா யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. நன்றி.